திங்கட்கிழமை. பாப்பா காலிலேருந்து ஏஞ்சிக்கிறேன், வேலை செய்கிறேன், ப்ரேயர் பண்ணுறேன். எங்க என் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பார், எங்க அவரு? எங்க இங்கே வாங்க. சொல்லுமா. உங்களுக்கு டிஃபனும் நான் காலைல கட்டி தந்துடுறேன், நான் லஞ்சும் கட்டி தந்துடுறேன். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரேயர் காலைல ஏஞ்சி பண்ண மாட்டீங்க. வேலை 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 வேலைன்னு ஓடுறீங்க. வேலை 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 வேலைன்னா அதில் தான்மா சாப்பாடு சாப்பிட முடியும். எங்க காசு அதில் தான்மா வருது, வருமானம். கத்தருக்கு என்னங்க சொல்லுவீங்க? கத்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை போகலாமா, குடும்பமாக போகலாமா? எங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போகலாமா குடும்பமாக? இப்போ பாரு, அந்த ஆள் அத்தனை ஃபோன் வச்சுனா அதை எடுக்க முடியாது, நான் கீழே வச்சுட்டு வந்துடுறேன் அந்த ஃபோனை. தப்புங்க, ஓனரையும் இப்படி பேசக்கூடாதுன்னு. நீ விடுமா, ஞாயிற்றுக்கிழமை போய் கத்தரை சுதந்திரமாக ஆராதிக்கலாமா? நான் நைட்டுலாம் தூங்கி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? ஆனால் ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணதில்ல என்னங்க ஆகிட போகுது? உன் மூஞ்ச இன்னைக்கு தான் நானே பார்க்குறேன், 2 நாள் ஆச்சுமா உன் மூஞ்ச பார்த்து. அதுவே டைம் இல்லை, ப்ரேயர் எங்கம்மா டைம் இருக்குது? ஏங்க இதெல்லாம் தப்புங்க. அம்மா வேலைக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன் போமா. என்னங்க ஏதா எப்பா காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சப்பா, பாத்ரூமில் என்னப்பா பண்ணுறோன்னா? இதோம்மா ஃபோன் பேசினேம்மா, வந்துடுறேம்மா. பாத்ரூமில் என்னப்பா ஃபோன் பேசுகிற? அர்ஜென்ட் ஃபோன் கால்மா, வந்துடுறேம்மா. பாத்ரூமில் ஃபோனுக்கு என்னப்பா அர்ஜென்ட்டு? அது உங்களுக்கு சொன்னால் புரியாதுமா, வயசுமா இது. ஐயோப்பா மணி 8 ஆகுதுப்பா, வெளில வந்து கிளம்புப்பா. இதோ வந்துட்டேம்மா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? இப்போ காலேஜுக்கு கிளம்புப்பா. காலேஜ் போயிடலாமா, பைக்கு தாங்கிறது இல்லை, ஃப்ரெண்டும் வரான் பைக்கு, அவங்க கூட போயிடுவாம்மா. பைக்லாம் வேகமாக போய் ஏதாவது ஆகிட போறீங்கப்பா இந்த காலத்தில். போகும்போதே வாங்கி வைக்காதம்மா, காலேஜ் தான்மா போகிறேன். என்னப்பா இப்படி பேசுகிற? சரி வாப்பா, ஒரு ப்ரேயர் 5 நிமிஷம் பண்ணுப்பா. நீ பழைய காலத்துலமா ப்ரேயர்லாம் வேணாம்மா. என்னப்பா சரி பைபிள் ஒரு அதிகாரம் படிச்சுட்டு போப்பா. வாப்பா, நான் வண்டியில் போகும்போது முன்னாடி ஆட்டோவில் வசனம் போட்டுவேன், நான் படிச்சுக்கிறேன். தப்புப்பா. வைக்கணும்ப்பா. செவ்வாய்க்கிழமை. எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டும் இல்லை, ஒரு மதிப்பும் இல்லை வேலையில். ஏதோ தானோன்னு போயிட்டு வர மாரி இது. காசும் கம்மியாக தான் தராங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில, வெறுப்பாகுது. புதன்கிழமை. வீட்டில் ப்ரெஷர் பற்றாமல் வேலையில் வேறு ப்ரெஷர் தராங்க. கரெக்டாக வேலை செய்கிறவனை சொல்லி வேலை செய்யன்றாங்க, செய்யாதவனை செய்யவே மாட்டேன்னு சொல்ல மாட்டுறாங்க. அதான் ஒன்று வெறுப்பாகுது. வீட்டில் எங்கே ஓடிடலாமான்னுக்குது வீட்டை விட்டு. வியாழக்கிழமை. ஐயோ, இன்னைக்கு காலைல வேறு கரண்ட்டு பேப்பர் இருக்குது, மதியானம் வேறு அரியர் பேப்பர் இருக்குது, ஏற்கனவே 10 அரியர் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி கத்தர் பார்த்து படிக்கலன்னா கூட. வெள்ளிக்கிழமை. நேற்றே வெறும் கொஸ்டின் பேப்பர் தான் எழுதி வச்சுட்டு வந்தோம், கன்ஃபார்மாக ஃபெயில் ஆகிடுவோம். வீட்டில் தெரிஞ்சால் செருப்பாலே அடிப்பாங்களே, என்ன பண்ணுறது இப்போது? சனிக்கிழமை. சொல்லுப்பா. சுத்தாத, வீட்டுக்கு போகலாம் வா. நம்ம சரி வாங்கப்பா, வீட்டுக்கு போகலாம். ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டேன். பா நீ வேற வாடகை கட்டவே காசு இல்லை, சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுன்னு. நீ வாப்பா வீட்டுக்கு போகலாம், அம்மா சாம்பார் செஞ்சுருப்பாங்க, வாப்பா நீ. ஐயோ நான் வெளியே போயிடுறேன்ப்பா. பா வந்துட்டீங்களாப்பா 2 பேரும்? ஏங்க புள்ள என்னங்க இப்படி இருக்கிறான்? அவன் தான் பாதி உயிர் எடுக்கிறான்னு பார்த்தா, அந்த வேலையில் வேற பாதி உயிர் எடுக்கிறாங்க. சரி வாங்க குடும்ப ஜெபம் பண்ணிடலாங்க படுக்கிறதுக்கு முன்னாடி. அம்மா நானே நீ தான் சீக்கிரமாக வந்துடும், நாளைக்கு சர்ச்சைக்கு போகணும். எல்லாம் குடும்பமாக போய் பண்ணலாமா, சர்ச்சில் பண்ணலாமா, குடும்பமாக பண்ணலாம். ஏங்க நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பண்ணுவாங்க என்னங்க நீங்கள்? நான் இப்போ தூங்கினா தான் காலையில் ஏந்து வருவேன், இல்லை அதுவும் வர முடியாது. நான் போய் படுக்கிறேம்மா, நீயும் உன் பையனும் பண்ணுங்கம்மா, குடும்பமாக பண்ணுங்கம்மா. வாடாமா, அசைன்மெண்ட் இருக்குதும்மா, காலேஜில் டீச்சர் அடிவாங்கம்மா, நான் வரலம்மா. 10 அரியர் இதுக்கு ஒரு அசைன்மெண்ட்டா? ஞாயிற்றுக்கிழமை. எல்லோரும் இந்த வாரத்தில் ப்ரேயர் பண்ணிங்களா? இல்லை கேட்டால் எப்படியோ பாதி பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க, அதை நான் கேட்க விரும்பலை. இருந்தாலும் வந்து உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து கர்த்தருக்கு நீங்கள் ஒரு நேரத்தை செலவழிக்கணும். இப்போது 24 மணி நேரம் இருக்குல்ல, அதில் வந்து 1 மணி நேரம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாச்சும் நீங்கள் செலவழிக்கணும். இப்போது கடைசி கர்த்தர் வருகை வந்துட்டுருக்கு. இப்போது வந்துட்டு இப்போ கூட கர்த்தர் வந்து கூப்பிடலாம். இப்போ திடீர்னு வந்துட்டு கர்த்தர் வராரு, நீங்கள் அப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுகிறீங்கன்னா, இருங்க கர்த்தர் ஒரு கிளைண்ட் கிட்ட மட்டும் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வரேன்னு சொன்னால் கர்த்தர் வெயிட் பண்ணுவாரா? வெயிட் பண்ண மாட்டார். இதே வந்து நீங்கள் பாஸ் பண்ண போகிறதுக்கு ஒரு 5 மார்க் மட்டும் தான், அது கூட ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. கர்த்தர் வராருனாக்கா, இருங்க கர்த்தர் ஒரு 5 மார்க் மட்டும் எழுதிட்டு நான் பாஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் வெயிட் பண்ணுவாரா? வெயிட் பண்ண மாட்டார். இதே நீங்கள் சமைச்சிட்டு இருக்கீங்க, சமைச்சு முடிக்கும் போது வந்துட்டு கர்த்தர் வரும்போது
கர்த்தர் இருங்க ஒரு 5 நிமிஷம் நான் சமைச்சு முடிச்சுட்டு வரேன்னா கர்த்தர் வெயிட் பண்ண மாட்டார். அந்த மாதிரி தான். ஸோ வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அதான் வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சு நீங்கள் வந்து கர்த்தருக்கு ப்ரேயர் பண்ணணும். இப்போ இந்த வாரம் நீங்கள் ப்ரேயர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்போ வந்துட்டு என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த நாள் இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணலன்னா அந்த நாளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இல்லை ஏதாச்சும் லாஸ் வந்திருக்கும், அந்த மாதிரி நல்லாவே போயிருக்காது. அதே நீங்கள் வந்து இன்றைக்கி ப்ரேயர் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி நாளே வந்து உங்களுக்கு வந்து நல்ல என்கரேஜாக போகும், நல்ல சந்தோஷமாக போகும், எந்த ஒரு பாதிப்பும் வராது, பாதுகாப்பாக இருப்பீங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ரெகுலராக ப்ரேயர் பண்ணோம். ஏங்க பார்த்தீங்களாங்க கத்தர் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களாங்க. இன்னைக்கு பாஸ்டர் பேசலாங்க, கத்தர் பேசிக்கிறாருங்க. இப்போ வச்சுன்னா உங்களுக்குலாம் புத்தி வரட்டோங்க. பாஸ்டர் மூலியமா பேசினாருமா, 2 ஒன்று தாங்க. தான். ஆமாம், கரெக்டுமா. நம்ம இனிமேல்ட்டு எல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணுறோமா நைட்டு. குடும்ப ஜெபம் பண்ணி புள்ள பாருங்க எப்படி இருக்கிறான் பாருங்க. அப்போதான்ப்பா நீ அரியரில் பாஸ் ஆவ, 10 அரியரையும் பாஸ் பண்ணுவ, கத்தர் உதவி செய்வார்ப்பா. இனிமேல் ஆச்சுன்னா திருந்துங்க. இனிமேல்னாச்சும் நம்ம வந்து குடும்ப ஜெபம் பண்ணுறோம் நைட்டுக்கா, சரிங்களா? சரிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது குடும்ப ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாரும் இன்னிலேருந்து குடும்ப ஜெபம் பண்ண பழகிக்கோங்க. வேலை செஞ்சுட்டு சாக்கு பாக்கு சொல்லிட்டு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாரும் குடும்பமாக ஒரு 1 ஹவர்னாச்சும், ½ அன் ஹவர் 1 ஹவர் கூட வேணாம், எல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோதான். பேசலாம்.